லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிப்பில் உருவாகியுள்ள லீடர் திரைப்படம் நாளை முதல் திரையரங்குகளில் காண தவறாதீர்கள். வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ் ஷோ. இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். சென்செக்ஸ் 185 புள்ளிகள் உயர்ந்து 73,319 புள்ளிகளில் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 33 புள்ளிகள் உயர்ந்து 22,713 முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு நிஃப்டியில் 2018 பங்குகள் அட்வான்ஸ்லையும் 1216 பங்குகள் டிக்ளைன்லையும் 52 வீக் ஹையில் 24 பங்குகளும் 52 வீக் லோவில் 125 பங்குகளும் அப்பர் சர்க்கியூட்ல 154 லோயர் சர்க்கியூட்ல 52 பங்குகளும் இருக்கு. செக்டாரல் இண்டிசஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 9 செக்டார்கள் பாசிட்டிவ்ல இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா நிஃப்டி ஐடி, நிஃப்டி ரியாலிட்டி, நிஃப்டி டெலிகாம் இதெல்லாம் வந்து இன்னைக்கு நல்ல பாசிட்டிவ் நோட்ல இருக்கு. மீதி எல்லாம் நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு, கடந்த 2 நாட்களாக இருக்கிற இந்த பாசிட்டிவ் நோட் தொடருமா அப்படிங்கிறத பத்தி நம்ம நாகப்பன் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம் வெங்கடேஷ், நல்லா இருக்கேன். மார்க்கெட்டும் ஒருபடியா கொஞ்சம் ரெக்கவர் ஆன மாதிரி தெரியுது பார்த்தா. ஆமா சார், ஒரு தொடர்ந்து 2 நாட்களாக ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைக்குது சார். இது வந்து கண்டினியூ ஆகும்னு எதிர்பார்க்கலாமா சார்? வாய்ப்புகள் அதிகம், பட் இதெல்லாம் ஒருத்தர் கையில தான் இன்னைக்கு இருக்குது. ஏன்னா இன்னைக்கு காலையில 6:30 மணிக்கு இந்திய நேரம் 6:30 மணிக்கு அவர் பேசுவாரு. போர் நிறுத்தம் பத்தி பேசுவாருன்னு மிக ஆவலோடு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா வந்து ரொம்ப கடுமையாக பேசிட்டு போயிருக்காரு. சோ அது எந்த விதத்திலையும் சந்தைக்கு உதவியாக இல்லை. அதனாலதான் காலையில பாத்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி என்று சொல்லக்கூடிய நம்முடைய நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம வணிகம் துவங்குவதற்கு முன்பு 9 மணிக்கு முன்பு அது குஜராத்ல இருக்கு, அது துவங்கும். அது வந்து கணிசமான இறங்கு முகத்துல தான் வணிகம் துவங்கியது. 300-350 புள்ளிகள் கிட்ட இறக்கத்துல தான் இருந்தது. நம்முடைய சந்தையும் அந்த மாதிரி இறக்கத்துல தான் வணிகம் துவங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதே மாதிரிதான் நம்முடையது 400-450 புள்ளிகள் இறக்கத்துல தான் வணிகம் துவங்கியது. 9:15-9:20 பாத்தீங்கன்னா 450 புள்ளிகளுக்கு மேல் நிப்டி குறியீடு இறங்கியது தொடர்ந்து. ஆனால் என்ன ஆச்சரியம்னா மதியம் வரை அப்படியே போய்கிட்டே இருந்தது. இன்னைக்கு இந்த இறக்கம்ங்கிறது எதிர்பார்க்கப்பட்டதுதான். ஏன்னா சர்வதேச சந்தைகள் எல்லாமே இன்னைக்கு இறக்கத்துல தான் துவங்கி இறக்கத்துல தான் வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. ஜப்பானிய பங்கு சந்தை 2% இறங்கி இருக்கு. ஐரோப்பிய பங்கு சந்தைகள் எல்லாமே 1-2% இறக்கத்துல இருக்கு. சோ நம்மளது இறக்கத்துல தான் இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டது தானே. நேற்று வேற கொஞ்சம் பாசிட்டிவா இருந்ததுனால ப்ராஃபிட் புக்கிங் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு. சோ அது மாதிரி தான் ஓபன் ஆனிச்சு. பட் ஆச்சரியமான விஷயம், மதியத்திற்கு பின்பு 1 மணியில இருந்து துவங்கி கிடுகிடுகிடுன்னு நிப்டி வந்து ஒரு 500 புள்ளிகளுக்கு மேல், இன்னும் சொல்லணும்னா இன்று தொட்ட லோல இருந்து 540 புள்ளிகளுக்கு மேல் வந்து நிப்டி குறியீடு ஏற்றம் அடைந்தது. லோல இருந்து அப்கோர்ஸ் முடியும் பொழுது நெட்டா நேத்தோட பார்த்தோம்னா ஒரு 33 புள்ளிகள் தான் ஏற்றத்துல முடிவடைஞ்சிருக்கு. சோ இந்த ஏற்றம் ஒரு கணிசமான ஏற்றமா தான். ஏன்னா 500 புள்ளிகள் இவ்வளவு ஒரு வீக்கான சூழல்ல, அதுவும் 3 நாட்கள் விடுமுறை இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம ஒரு பாசிட்டிவான ட்ரெண்டா தான் எடுத்துக்கணும். செக்டார்லாம் மிக்சடா தான் இருக்கு. ஐடி செக்டார் மட்டும் நல்லா ஏறி இருக்கு, மற்ற செக்டார்லாம் மிக்சடா தான் இருக்கு. பட் ட்ரெண்ட் ஐ திங்க் வித் 3 days ஆஃப் அன்சர்டனிட்டி நேற்று மார்க்கெட் ஏறிய பிறகு திரும்ப இன்னைக்கும் தொடர்ந்து பாசிட்டிவா முடிவடைஞ்சிருக்கு. அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் சைனா இருக்கு. சந்தையில் ஏதோ ஒரு பாசிட்டிவ் விஷயம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2-3 விஷயங்கள் இருக்கு, நம்ம பேசலாம். சரி, இதுல இந்த ட்ரம்ப்னுடைய பேட்டர்ன் திரும்பவும் தொடர்ற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் வருது சார். திடீர்னு வந்து இன்னைக்கு காலையில வந்து இப்படி ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. அடுத்து ஒரு 3 நாள் லீவு, திங்கட்கிழமை வந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவ் செய்தியை சொல்லி ஏறிடுச்சு அப்படின்னா அதை வச்சு யாராவது லாபம் பாக்குறாங்க. சோ இந்த பேட்டர்ன் தொடர்ற மாதிரி இருக்கு சார். நிச்சயமா இந்த பேட்டர்ன் தொடர்றது மாதிரி தான் ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஏன்னா இதுதான் இது எப்படி கையாளணும்ங்கிறத வந்து அவங்க ஈரானினுடைய அங்க இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் வந்து போன வாரம் சொன்னார் இல்லையா, அவர் சொல்லி அதனால அனௌன்ஸ் பண்ணதுனால இறங்குனுச்சுன்னா வாங்குங்கன்னு அந்த மாதிரி இன்னைக்கு காலையில வாங்கிட்டு இருந்தாங்கன்னா ஒரு 500 புள்ளிகளுக்கு மேல் நிப்டி ஏறி இருக்கும், நிப்டி குறியீட்டை வாங்கி இருந்தால் கூட. பட் எனியோ நம்ம அப்படியெல்லாம் வந்து ஒரு ஊகத்தின் அடிப்படையில முழுக்க நம்ம செயல்பட முடியாது. பட் நேற்றே நான் சொன்னேன், நிப்டி குறியீடு நீண்ட நாட்களுக்கு பிறகு அதனுடைய பிஇன்னு சொல்லக்கூடிய பிரைஸ் டு ஏர்னிங் வேல்யூவேஷன், நிப்டி குறியீட்டில் இருக்கக்கூடிய 50 பங்குகளுடைய ஒட்டுமொத்தமான சம்பாத்தியம் இருக்கு இல்லையா, அது ₹1 சம்பாதித்தால் அது போல 20 மடங்கு தான் வணிகம் நடக்கிறது. இது 25-30 இருந்துச்சு ஒரு கட்டத்துல. சோ அந்த 20க்கு கீழே வந்ததுன்னா 19.9 19.8 இருந்தது. அந்த மாதிரி இருந்ததுன்னா சந்தை வந்து சராசரியாக நீண்ட கால அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த 20க்கு கீழே வரும் பொழுது வேல்யூவேஷன் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் வாங்குவதற்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு நேற்று நம்ம பேசணும். அதுதான் ஒருவேளை இன்னைக்கு ஐடி பங்குகள் உட்பட எல்லாத்துலயும் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது போக ஒரு சில நல்ல விஷயங்கள் வெளியானது. ஒன்று, மத்திய ரிசர்வ் வங்கி இந்த ரூபாயினுடைய மதிப்பை தூக்கி நிறுத்துவதற்காக தொடர்ந்து முயற்சிகள் எடுத்து வருகிறது. நம்ம போன வாரம் கூட கடைசியில பார்த்தோம், இந்த வாரமும் பார்க்கிறோம். அதுல அதனுடைய ஒரு அங்கமா நேற்று என்ன பண்ணாங்கன்னா வந்து இந்த ருபி நான் டெலிவரபிள் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்னு சொல்றது, அதை வந்து ரெசிடென்ட் கிளையன்ட் நான் ரெசிடென்ட் கிளையன்ட் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அதை வந்து பார் பண்ணிருக்கு வங்கிகளை. அதே மாதிரி
ஏற்கனவே கேன்சல் ஆன ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் இருந்தால் ரீபுக் பண்ணக்கூடாது முடிந்து போனதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ரொம்ப காம்ப்ளிகேட்டடா எடுத்துக்க வேண்டாம். அடிப்படையில் என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே உங்களுடைய பொசிஷன்ஸ் அன்வைன் பண்ணுங்க, எக்ஸஸா இருக்குது, ஓவர் நைட்லாம் நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதனுடைய தொடக்கம் என்னன்னா, நீங்க ஸ்பெகுலேட்டிவா டாலரை வாங்காதீங்க. உங்களுக்கு என்ன உண்மையிலேயே தேவை இருக்கிறதோ, உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு என்ன தேவை இருக்கிறதோ அதை மட்டும் வாங்குங்க. இனிமே மேல ஏறப்போகுதுன்னு நினைச்சு திரும்ப திரும்ப டாலரை வாங்கிட்டே இருக்காதீங்க, ரூபாயை வித்துக்கிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறது அதுதான் இதனுடைய அடிநாதம், அதனுடைய ஒரு பேசிக் இது பாத்தீங்கன்னா டெனட். சோ அதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. நேற்றும் கடுமையான நடவடிக்கைகள் அதை பத்தி சொல்லியிருந்ததுனால இன்னைக்கு பார்த்தோம்னா துவக்கத்திலேயே கடந்த 12 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு செப்டம்பர் 2013க்கு பிறகு ரூபாயினுடைய மதிப்பு ஒரே நாளில் இவ்வளவு பெரிய ஒரு ஏற்றத்தை கண்டது. டாலர் வீழ்ச்சி அடைந்ததுன்னு சொல்லலாம். ஒரு கடத்துல 93 ரூபாய்க்கு அருகாமையில் வந்தது. 93 ரூபாய் 17-18 பைசா அப்படின்னு வந்தது. ஏறத்தாழ 2% வரைக்கும் கூட இன்னைக்கு இறங்கினதை பார்த்தோம். சோ இந்த ரூபாயினுடைய மதிப்பு உயர்ந்தது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். இன்னொரு விஷயம் இதுல நம்ம பார்க்கணும். இதனுடைய அடுத்த கட்டமாக தங்கம், வெள்ளி, பிளாட்டினம், ஆபரணங்கள் இதை இறக்குமதி செய்வதற்கு முன்பு ரிலாக்ஸ்டா இருந்தது. குறிப்பாக ஆசியன் நாடுகள் அதோடு நமக்கு ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கு. அதன் அடிப்படையில் சுலபமாக குறைந்த வரி அல்லது வரி இல்லாமல் இறக்குமதி செய்ய முடியும் அப்படின்னு இருந்தது. இப்போ அது முன் அனுமதி பெற்று அனுமதி இல்லாமல் பண்ண முடியாது. இப்பொழுது அதுக்கான சில கர்ப்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுல இப்போ நீங்க இறக்குமதி செய்யணும்னா இறக்குமதியாளர்கள் அந்த டிஜிஎஃப்டின்னு சொல்லக்கூடிய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் அவங்ககிட்ட முன் அனுமதி உரிமம் பெற்று தான் இறக்குமதி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இதுலயுமே நீங்க ஏற்றுமதி அடிப்படையில் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன்ல இருந்தா உங்களுக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஒத்து வராது. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், அதே மாதிரி எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் யூனிட் 100% டிஓஇன்னு சொல்றோம், அவங்களுக்கு இது அப்ளிகபிள் ஆகாது. அவங்க எவ்வளவு வேணாலும் இறக்குமதி பண்ணி ஏற்றுமதி பண்ணிக்கலாம், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ப்ரொவிஷன் தவறாக பயன்படுத்தக்கூடாது. அதன் மூலமாக அதிகமாக தங்க ஜுவல்லரி இறக்குமதி பண்ண டாலருடைய தேவை அதிகரிக்கும்ங்கிறதுனால இது ஒரு நடவடிக்கை. அந்த தங்க ஜுவல்லரி, பிளாட்டினம், வெள்ளி இந்த ஜுவல்லரி இறக்குமதியின் மீது ஒரு கட்டுப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் ஒரு விஷயம். சோ இந்த ரெண்டு விஷயத்தோடு இன்டைரக்ட் டாக்ஸ் கலெக்ஷன் அது எஸ்டிமேட்டை விட அதிகமா இருக்குன்னு அரசு தகவல் வெளியாகி இருக்கிறது. அவர்கள் எதிர்பார்த்ததை விட கஸ்டம்ஸ் டியூட்டி 102%, அவங்க 100 ரூபாய் எதிர்பார்த்தால் 102 ரூபாய் வசூலாகி இருக்கிறது. எக்ஸைஸ் 100 ரூபாய் எதிர்பார்த்தால் 101 ரூபாய் 101% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நேற்று நம்ம பேசணும் வாகன் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த நம்பர்ஸ் அதிகரிச்சிருக்குன்னு. சோ இது எல்லாம் கூட ஒருவேளை சந்தையினுடைய ஏற்றத்திற்கு காரணமாக இருக்கலாம். சஸ்டெயின் ஆகுமாங்கிறது வார் கண்ட்ரோல் வர்றதை பொறுத்து தான் இருக்கு. ஏன்னா எல்பிஜி நீங்க பாத்திருப்பீங்க, நேற்று கமர்ஷியல் எல்பிஜி ஹோட்டல்ஸுக்கு அதிகமா இருக்கு. அவர்களுடைய காஸ்ட் இதாகுது. ஏன்னா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இன்னொரு புள்ளி வரத்து இந்த நேரத்தில் நம்ம பேசணும். HSBC மேனுஃபேக்சரிங் PMI மாதம் வெளியிடக்கூடியது. மார்ச் மாதத்திற்கான தரவுகள் வெளியிட்டு இருக்காங்க. சேவை சார்ந்தது இல்லை, இது உற்பத்தி சார்ந்தது. 56.9 பிப்ரவரியில இருந்தது, இப்ப 53.9. 50க்கு மேல இருந்தா பாசிட்டிவ் தான், வளர்ச்சி தான் பொருளாதாரம். இருந்தாலும் ஒரு கட்டத்தில் 60 வரைக்கும் போனது. 56.9 ஆனது பிப்ரவரியில், இப்ப 53.9 குறைந்திருக்கிறது. சோ இது நிச்சயம் கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். நான் முன்ன சொன்ன பாசிட்டிவ் செய்திகள் எல்லாம் இருந்தால் கூட போர் ஒரு பக்கம், இந்த மாதிரியான ஒரு மந்த நிலை அல்லது தேக்க நிலையை நோக்கி நாம் போகிறோமா என்ற ஒரு கவலையை இது ஏற்படுத்துகிறதுனால சந்தையில் மிக கவனமாகத்தான் இருக்கணும். திங்களன்று உள்ள சந்தையினுடைய போக்குங்கிறது இன்னைக்கு இட்ஸ் டூ early to say. சார், கச்சா எண்ணெயினுடைய விலை அதுல ஏதாவது மாற்றம் இருக்கா சார்? ட்ரம்ப் இது இன்னைக்கு காலையில அவருடைய பேச்சு வெளியான உடனே கச்சா எண்ணெயுடைய விலை விறுவிறுன்னு ஏற ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8% கிட்ட இன்னைக்கு ஏறி இருக்கு. WTI க்ரூட், நைமெக்ஸ் க்ரூட்னு சொல்றோம் இல்லையா, $108.5 இன்னைக்கு மட்டும் $8 கிட்ட ஏறி இருக்கு. பிரெண்ட்டும் அதே மாதிரி $8 மேல 8% ஏறி இருக்கு, 109 கிட்ட இருக்குது. நேச்சுரல் கேஸ் 1% மேல, கேசோலின் 7% ஏறி இருக்கு. சோ தொடர்ந்து இந்த ஹீட்டிங் ஆயில் 10% ஏறி இருக்கு. சோ எரிபொருட்கள் எல்லாமே அதனுடைய விலை எல்லாமே ஏற ஆரம்பிச்சிருக்குங்கிறத பாக்குறோம். சோ அதனுடைய தாக்கம் இங்கேயும் இருக்கு. MCX சந்தையில இன்னைக்கு க்ரூட் 10,000 தாண்டிடுச்சு. ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி முதல்வடையக்கூடிய முன்பேர வணிக ஒப்பந்தம் 8% மேல ஏறி இருக்கு, 10,000 தாண்டி இருக்கிறது முதல் முறையாக. பட் நல்ல விஷயம் என்னன்னா தங்கம் வெள்ளியினுடைய விலை குறைஞ்சிருக்கு. வெள்ளியினுடைய விலை 6% குறைஞ்சிருக்கு MCXல. தங்கத்தினுடைய விலையும் ஒரு 3% குறைஞ்சிருக்கு. காப்பர், ஜிங்க் இது எல்லாமே 1% கிட்ட குறைஞ்சிருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயுமே தங்கத்தினுடைய விலை ஒரு 3%, வெள்ளியினுடைய விலை 5% குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடிகிறது. ஓகே சார், நாளைக்கு சந்தை விடுமுறை தானே சார்? ஆமா, புனித வெள்ளி காரணமாக நாளைக்கு விடுமுறை. சோ அடுத்த 3 நாட்கள் தொடர் விடுமுறை. அதற்கு பிறகு திங்கள் என்று நம்ம சந்திக்கலாம். நேருடைய கேள்வி பதில் இருந்தா நடுவில் முடிஞ்சா நம்ம சந்திப்போம். ஓகே சார், நன்றி சார், நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கீங்க. மீண்டும் சந்திப்போம் சார். நன்றி. RS துரை செந்தில்குமார் எழுதி இயக்க ஆக்ஷன் ஜானரில் லெஜண்ட் சரவணன் கலக்க ஷியாம், ஆண்ட்ரியா, லால், சந்தோஷ் பிரதாப் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ள லீடர் திரைப்படம் நாளை முதல் உங்கள் அருகாமையில் உள்ள திரையரங்குகளில்.